பெருசா ஊக்கப்படுத்தல யாருமே. ஊக்கப்படுத்தாம எனக்கு பாதியும் பெருசா தெரியல, ஊக்கமும் இல்ல, ஒரு கைடன்ஸ் பெருசா இல்ல. அந்த டைம்ல பரவாயில்ல, ஒரு 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 துணிவு வேணும்ல, ஏதோ ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம், ஏதோ ஒரு அந்த இதுல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என் கையில இருந்தது என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த ஒரு 80,000 ரூபாய் பணம் இருந்தது. அதுதான் பண்ணணும் அப்படின்னா அதுதான் முதலீடா நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். வேற என்ன பண்றது? ஓகே பரவாயில்ல, இந்த குழந்தைகளுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ அந்த அமௌண்ட் மொத்தமே அட்வான்ஸ், ஒரு இடத்துக்கு அட்வான்ஸா 80,000 ரூபாயை கொடுக்கணும். அதுதான் என்னோட முதலீடு. அடுத்த மாசத்துக்கான வாடகை கூட 8,000 ரூபாய். என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. பட் என்ன நம்பி அந்த டைம்ல ஒரு 4 குழந்தைகள் வந்திருந்தாங்க. 3 குழந்தைகள் முதல்ல. ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ சம்வாட் ஒரு